ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தந்தூரி சிக்கன் கபாப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் கபாப் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். 1/4 கிலோ காளான், 1 வெங்காயம், 2 தக்காளி, 2 கேப்சிகம். வெஜிடபிள்ஸை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் போட்டுக்கோங்க. இப்போது அந்த வெஜிடபிள்ஸில் தந்தூரி மசாலா, பெப்பரு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ மசாலாவை எல்லா வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கிலோ போன்லெஸ் சிக்கன், சிக்கன் நல்ல பெரிய சைஸாக கியூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சிக்கன் எடுத்து இப்போ சிக்கனோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். தந்தூரி மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தந்தூரி ஸ்டிக் எடுத்து அதில் சிக்கனு வெஜிடபிள்ஸை மாற்றி மாற்றி ஊற்றுக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மாவை பசஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மாவை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நெருப்பு ரெடி பண்ணிக்கலாம். பார்பிக்யூ பேனில் நெருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிக்கன் வெஜிடபிள்ஸும் கோத்து வச்சுருந்த ஸ்டிக்கை அந்த அனலில் எடுத்து வச்சுக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சிக்கனும் வெஜிடபிள்ஸும் எல்லா சைடும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீட்டும் வெஜிடபிள்ஸும் நல்லா குக்காக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்பைசியான டேஸ்டான தந்தூரி சிக்கன் கபாப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மைதா ரொட்டியோட சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.